அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி சித்திரை மாத சுக்கிரவார பிரதோஷம். இந்த எளிய பொருளை 11 எண்ணிக்கையில் சிவபெருமானுக்கு வாங்கி கொடுங்கள். நீங்கள் கேட்ட வரம் அப்படியே கிடைக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு அன்றைய தினம் சிவபெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது எளிமையான ஒரு ரகசிய வழிபாட்டு முறை. உங்களுடைய நியாயமான கோரிக்கை என்னவானாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, நாளைய தினம் இந்த எளிமையான வழிபாட்டை செஞ்சு பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். நாளைய தினம் நாம் வாங்கி கொடுக்க வேண்டிய அந்த சூட்சமமான பொருள் என்ன, அதை எந்த நேரத்தில் வாங்கி கொடுக்கணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பார்க்கடலை கடையும் போது அதிலிருந்து வெளிப்பட்ட ஆழகால விஷத்தை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டு நந்தி தேவருடைய 2 கொம்புகளுக்கு இடையே நடனமாடிய நேரம் தாங்க இந்த பிரதோஷ காலம். எந்த கிழமை எந்த நாள் பிரதோஷம் வந்தாலுமே அன்றைய தினம் மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை இருக்கும் நேரம் தாங்க பிரதோஷ காலம். இந்த பிரதோஷ நேரத்தில் பிரம்மா, விஷ்ணு, முப்பெரும் தேவியர்கள், முக்கோடி தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், மகான்கள்னு இவர்கள் அனைவருமே சிவபெருமான் அருகில் இருப்பதாக ஐதீகம். அதனால தாங்க இந்த பிரதோஷ காலத்துல சிவலிங்கத்தை நாம் தரிசனம் செய்தாலே அனைத்து தெய்வங்களும் மற்றும் குருமார்களுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். சோ மற்ற நாட்கள்ல சிவன் கோவிலுக்கு போக முடியாதவர்கள் கூட இந்த பிரதோஷ காலத்துல சிவலிங்க தரிசனத்தை நாம் செய்தாலே மகத்தான பலன்கள் நமக்கு கிடைக்கும். எப்பேற்பட்ட தோஷங்களை நீக்கக்கூடிய ஆற்றலும் இந்த பிரதோஷ விரதத்திற்கு உண்டு. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி, அன்றைய தினம் முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க மற்றும் பூஜைகள் செய்ய முடியாதவர்களுக்காக எளிமையான வழிபாட்டு முறைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் நாளைய தினம் உங்க வீட்டு பக்கத்துல சிவன் கோவில் இருந்தாலே இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான ரகசிய வழிபாட்டை செய்ய முடியும். ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக நாளைய தினம் இந்த வழிபாட்டை நீங்க செய்யுங்க. நாளைய தினம் ஏப்ரல் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி முதல் இரவு 9 மணிக்குள்ளாக இப்ப நம்ம பார்க்க போகும் பொருளை சிவபெருமானுக்கு அல்லது நந்தி தேவருக்கு அர்ப்பணிக்கணும். சிவலிங்கத்திற்கும் நீங்க கொடுக்கலாம் அல்லது நந்திக்கும் நீங்க கொடுக்கலாம். கோவிலுக்கு போய் இந்த பொருளை நாம் கொடுக்க போறதுனால குளிச்சுட்டு தான் இந்த வழிபாட்டை நம்ம செய்யணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நார்மலா குளித்திருந்தாலே போதும். நாளைய நாள் முழுவதுமே அசைவத்தை முற்றிலுமாக தவிர்க்கணும். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் உங்களுக்கே தெரியும், இந்த வழிபாட்டை தவிர்க்கணும். சரிங்க, நாம் வாங்கி கொடுக்க வேண்டிய அந்த சூட்சமமான பொருள் என்னன்னு பார்த்தோம்னா நீல நிற சங்கு புஷ்பம். மோஸ்ட்லி நிறைய இடங்கள்ல கிடைக்கக்கூடியது. கொஞ்சம் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா இந்த பூக்கள் உங்களுக்கு கிடைக்கும். வெள்ளை நிறத்திலும் சங்கு பூ கிடைக்கும். இருந்தாலும் நீல நிற சங்கு பூவை தாங்க பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமான் அல்லது நந்தி தேவருக்கு கொடுப்பது மிகுந்த பலன்களை நமக்கு கொடுக்கும். எந்த பிரதோஷம் அன்னைக்கு வேணாலும் இந்த வழிபாட்டை நீங்க செய்யலாம். இருந்தாலும் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் அன்னைக்கு இந்த நீல நிற சங்கு புஷ்பத்தை சிவபெருமான் அல்லது நந்தி தேவருக்கு கொடுப்பது அளப்பரிய பலன்களை நமக்கு கொடுக்கும். இந்த 11 சங்கு புஷ்பங்களை நீங்க உதிரியாகவும் கொடுக்கலாம் அல்லது கட்டியும் கொடுக்கலாம். நிறைய பூக்கள் உங்களுக்கு கிடைக்கும்னு வாய்ப்பு இருக்கிற பட்சத்துல சிவபெருமானுக்கு 11 பூக்கள், நந்தி பகவானுக்கு 11 பூக்கள்னு நீங்க தனித்தனியாக கூட கொடுக்கலாம். விருப்பப்படுறவங்க இந்த சங்கு பூக்களுடன் அபிஷேகத்திற்கான பொருட்கள் மற்றும் வில்வ இலைகளையும் நீங்க கொடுக்கலாம். இந்த பூக்களை கொடுத்துட்டு சிவபெருமான் மற்றும் நந்தி தேவர் கிட்ட உங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை விரைவாக நிறைவேறணும்னு மனமுருகி பிரார்த்தனையை செஞ்சுட்டு வாங்க. எந்த சிவன் கோவில் அல்லது சிவன் சன்னதி இருந்தால் கூட போதும், அங்கு நீங்க நாளைய தினம் இந்த சங்கு பூக்களை கொடுக்கலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான ரகசிய வழிபாட்டை செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். அதுல முதலாவதாக இருக்கக்கூடியது கருங்காலி மாலை. ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான பலனையும் அது கொடுக்காது. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல இந்த கருங்காலி மாலை உட்பட சில முக்கியமான தெய்வீக பொருட்களை வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல இந்த கருங்காலி மாலை மட்டும் 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி கொடுக்கிறதுனால இது ஒரு கவசமாக
யோகமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, கண் திருஷ்டி, ஏவல் பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்று தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம். எல்லா ராசி மற்றும் நட்சத்திரக்காரர்களும் தாராளமாக இந்த கருங்காலி மாலையை அணியலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய ஏறு சிங்கி மூலிகை கட்டை. வீட்டில் ஏறு சிங்கி இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் கொடுக்கும். விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த ஏறு சிங்கி மூலிகை கட்டையை நம்ம எடுக்கிறோம். அதீதமான வசிய சக்தியும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டது. தினமும் வெறும் 5 நிமிடங்கள் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய வலது கையில ரைட் ஹேண்ட்ல இந்த கட்டையை பிடிச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தாலே போதும். உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழியில் நிறைவேறும். ஒரு மந்திரக்கோல் போல இந்த ஏறு சிங்கி கட்டை நமக்கு பலனை கொடுக்கும். அடுத்ததாக நாம் பார்ப்பது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றின் அர்த்தம். சில பேருக்கெல்லாம் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகள் தடங்கல்களை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நகர முடியாமல் ஒரே இடத்துல இருப்பாங்க. எந்த ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது தொட்ட காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை கொடுக்கும். வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் நகர்வதற்கான வாய்ப்புகள் கண்முன்னே விரிவடையும். அடுத்ததாக நாம் பார்ப்பது லாவா மாலை. எரிமலை பிழம்பிலிருந்து செய்யக்கூடியது. சில பேர்லாம் பார்த்தோம்னா அடிக்கடி கோபப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதிகமா டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த லாவா மாலையை அணியும் போது டென்ஷன் முற்றிலுமாக குறையும். கோபமும் படிப்படியாக குறைந்துவிடும். பூரணமான மன நிம்மதி மற்றும் மன அமைதியை தரக்கூடியது இந்த லாவா மாலை. மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க, அடிக்கடி நெகட்டிவ் தாட்ஸ் வருதுன்னு சொல்றவங்க மற்றும் மனோபயம் இருக்கிறவங்க இந்த லாவா மாலையை அணியும் போது ரொம்பவுமே பாசிட்டிவா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ரிலாக்ஸ்டா இருப்பீங்க. மன அழுத்தம் குறையும். மன பயமும் நீங்கும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த லாவா மாலை அதிக எண்ணிக்கையில கிடைக்கிறது கிடையாதுங்க. சோ ஒரு முகவரிக்கு ஒரு லாவா மாலை மட்டும் தாங்க இப்போதைக்கு அனுப்ப முடியுது. இது வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. எல்லாருக்குமே இந்த தெய்வீக பொருட்கள் கிடைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். சோ அடிஷனலா வேணும்னு நினைக்கிறவங்க நீங்க ஒரு மாதம் கழித்து கூட திரும்பவும் ஆர்டர் கொடுக்கலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது உங்க நிறைய பேருக்கு தெரிந்த கோமதி சக்கரம். 16 செல்வங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய 16 எண்ணிக்கை கோமதி சக்கரம் இருக்குங்க. இதை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட் அல்லது ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சாலே போதும். நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல சற்று பெரிய ரக துவாரகா கோமதி சக்கரமும் இருக்குங்க. இதை ஒரு எண்ணிக்கையில் வைத்தாலே பணவசியத்தை கொடுக்கும். குறிப்பாக கடைகள் வச்சிருக்கிறவங்க, வியாபார ஸ்தலங்கள் இருக்கிறவங்க ஒரு எண்ணிக்கையில் இந்த துவாரகா கோமதி சக்கரத்தை அங்க இருக்கக்கூடிய கேஷ் பாக்ஸ் கல்லா பெட்டியில போட்டு வச்சாலே போதும். நிறைய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸை கவர்ந்தெழுக்கும். அதிகப்படியான லாபத்தை கொடுக்கும். தொழில் அபிவிருத்தியாகும். இப்ப நம்ம பார்த்த பொருட்கள் அனைத்தையுமே ஒவ்வொரு மாதமும் பூஜை செஞ்சு கொடுக்கிறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்கும். அடுத்த பூஜை இந்த ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அன்றைய தினம் அமாவாசை. இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை ரொம்பவுமே கிளியரா கொடுத்துருவாங்க. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.